ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கடா இந்த செகண்ட் ட்ரெய்லர் என்னடா பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் கொந்தளிச்சு போய் கிடக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜனநாயகன் படத்தோடைய படம் வேற ஒரு பக்கம் லீக் ஆயிடுச்சு அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகிற டைமில் நிறைய பேர் வந்து அந்த படத்தோடைய அப்டேட்ஸு, படத்தோடைய ஸ்க்ரீன்ஷாட்ஸு, அந்த படத்தோடைய சில சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஷேர் பண்ணி விட ஆரம்பிச்சிட்டாங்க. அதே ஒரு ட்ரெய்லராக கட் பண்ணி ரிலீஸ் பண்ண கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறமா இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஃபுல்லாக எல்லாம் கடுப்பில் இருக்கிறாங்க. ஸோ கேவிஎன் சீக்கிரமாக இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்கயா, சீக்கிரமாக இந்த படத்துலேருந்து ஏதாச்சும் ஒரு அப்டேட் கொடுங்க அப்படின்ற மாதிரி காத்துட்ருக்காங்க. ஸோ இதை எல்லாத்தையும் தாண்டி நம்ம எல்லாருமே இப்போ எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட செகண்ட் ட்ரெய்லர் அது வந்து எப்படி இருக்க போகுது. கேவிஎன் அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து கட் பண்ணி ரெடியாக சூப்பராக வச்சுருக்காங்களாமா. பட் இன்னும் பார்த்தீங்கன்னா அதை பற்றி எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே வரல. ஸோ அனௌன்ஸ்மெண்ட் எப்போ தான் கொடுப்பாங்க அப்படின்றது தான் நம்ம எல்லாத்தோட ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய அந்த ட்ரெய்லர் கட் அப்படின்றது பண்ணியிருக்காங்க. படமும் பார்த்தீங்கன்னா தரமாக வந்துருக்குது அப்புறமா தான் சொன்னாங்க. படம் வந்து லீக் ஆகி பார்த்தவங்க எல்லாருமே. அதனால பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கண்டிப்பாக இந்த ஜனநாயகன் படத்தோடைய ப்ரமோ ட்ரெய்லர் ஏதாச்சும் ஒன்று வந்தால் செகண்ட் அவுட்புட்டை பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி வெயிட்டிங்கில் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் படத்தோட ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால இப்போ அடுத்து நம்ம ஜனநாயகன் படத்தோட செகண்ட் ட்ரெய்லர் வந்தால் அதில் வந்து தளபதியோட ஆக்ஷன் அவுட்புட் இதெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. கொஞ்ச நாளாகவே வந்து பாலிடிக்ஸ் முதலமைச்சரான தளபதி அவர்களை தான் பார்த்துட்ருக்கோம். சீக்கிரமே வந்து ஒரு வெறித்தனமான ஒரு மாஸ் ஆக்ஷன் கொண்ட பழைய தளபதி அவர்களை பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பில் இருக்காங்க. அதனால வந்து இந்த ட்ரெய்லர் கண்டிப்பாக சீக்கிரமே ரிலீஸ் பண்ணுங்க கேவிஎன் அப்படின்றது தான் நம்ம எல்லாருமே கேட்டுட்ருக்கோம். ஸோ பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இதுக்கான கட்டு ஒர்க்கு ஆர்ஆர் மிக்சிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரீஒர்க் பண்ணி எல்லா ப்ராசஸும் ரீஒர்க் பண்ணி எல்லாம் பக்காவாக ரெடியாக இருக்காமல். அது மட்டும் இல்லாமல் ஜனநாயகன் முதல் பாகத்தில் என்னென்ன தப்பான விஷயங்கள் என்னென்ன வந்து இருக்கக்கூடாது அப்படின்றலாம் சொன்னாங்களோ அதெல்லாம் கண்டிப்பாக இந்த படத்தில் இருக்குது. எந்த சீனுமே வந்து ரிமூவ் பண்ண கிடையாது. தளபதியோட முக்கியமான பாலிடிக்ஸ் சீக்வன்ஸ் எல்லாம் ஜனநாயகன் படத்தில் என்னென்ன இருக்குதோ எல்லாமே இந்த படத்தில் இப்போ இருக்குது. எதுவுமே ரிமூவ் பண்ண கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இப்போ மூவி ட்ராக்கர்ஸ்ட்டு அந்த அப்டேட் வந்துட்டு இருக்குது. சீக்கிரமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ரிலீஸ் வந்து ஆக போகுது ஜூலை 24th. பட் இப்போ பார்த்தீங்கன்னா கேவிஎன் சைட்லேருந்து படத்தோடைய செகண்ட் ட்ரெய்லர் அனௌன்ஸ்மெண்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு வரோம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன அப்டேட் வருது கேவிஎன் சைட்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எல்லாருமே வந்து இப்போ ஜனநாயகன் படத்துக்கும் சரி, அதே மாதிரி நம்ம ஜனநாயகன் படத்தோட செகண்ட் ட்ரெய்லருக்கு எந்த அளவுக்கு எதிர்பார்த்துருக்கீங்கன்றது கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தளபதி பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான மரண மாசான அப்டேட்ஸ்க்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.